அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஜோதிட ரீதியாக பல ஆய்வுகளை செய்து நமக்காக வழங்க இருக்கின்ற சுவாமிஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுசாக நமக்கு தமிழகத்திலேயே இன்னைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா அப்படிங்கிற கட்சியினுடைய நிலைப்பாடு என்னையா, அதோட சூழல்கள் இப்போ எப்படி இருக்குது, உங்கள் ஜோதிட ரீதியாக நீங்கள் கண்டறிஞ்ச விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முடிவுகள் என்னவாக இருக்க போகிறது, அந்த கட்சிக்கு மக்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கவிருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாமே ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கு பார்த்தாலும் கூட்டங்கள் கூடிக்கொண்டிருக்கிறது. கட்டுக்கடங்காத கூட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்க முடிகிறது. இது எல்லாமே நம்மளுக்கு வாக்குகளாக கன்வெர்ட் ஆகுமா, அவர்கள் எத்தனை இடங்களை பிடிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மெகா கேள்வியாக இருக்கிறது நம்ம அனைவரிடத்திலும். அதை ஜோதிட ரீதியாக ஆய்வுக்குட்படுத்தி பார்க்கும் பொழுது இதில் நிறைய குழப்பமான மனோநிலைகளை பெற்றிருக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் பயணிக்கிறது. சரியான திட்டமிடல் இல்லாத ஒரு குழப்பமான மனோநிலையில், எப்படி ஒரு கருத்தை எதிர்கொள்வதுன்னு கூட புரியாத நிலையில், என்ன செய்கிறோம், எதை நோக்கி நகர்கிறோன்ற ஒரு நிலை இல்லாமல் லட்சியத்தை மட்டுமே மிக பெரிதாக வைத்துக்கொண்டு அதற்கான உழைப்பையோ அதற்கான வழிமுறைகளையோ ஏற்படுத்தி கொள்ள முடியாத ஒரு பாதையில் பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த தமிழக வெற்றி கழகம். நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி நகரக்கூடிய மக்கள் மனோநிலையில் இவர்கள் சரியாக திட்டமிட்டு சரியாக மக்களை புரிந்து கொண்டு நேர்கொண்ட பார்வை, சீரான நிலை, சரியான திட்டமிடல், சரியான எதிர்கொள்ளல், அது கருத்துக்களாக இருந்தாலும் சரி, சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, அப்படி பயணித்திருந்தால் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த மாதிரி எடுக்க முடியாத, குழப்பமான, திட்டமிடாத, சரியான பாதையில் நகராத ஒரு பாதையில் நகரக்கூடிய கிரகநிலைகளைத்தான் இப்பொழுது அந்த கட்சி தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் பெற்றிருக்கிறார்கள். ஆகையினால் இந்த நிலையிலெல்லாம் களைந்து எடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை அவர்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நிலைப்பாடு. இது முழுக்க முழுக்க ஜோதிட ரீதியாக எடுக்கப்பட்டதே ஒழிய, ஜோதிட ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டதே ஒழிய, இது காழ்ப்புணர்ச்சி சார்ந்தோ கட்சி சார்புடைய நிலையை பெற்றோ உருவாக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் புரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஒரு கணிப்பாக, ஒரு ஆய்வாக எடுத்து உங்கள் முன் வைக்கிறோம். ஆகையினால் இந்த முடிவுகளை பற்றி இப்பொழுது கவலைப்படாதீங்க. நாங்கள் கணித்த முடிவுகள் உங்களுக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எந்த கமெண்ட் வேணாலும் கொடுக்கலாம், எந்த மாதிரி கருத்துக்களை வேண்டுமானாலும் பதிவிடலாம். அதில் எல்லா கருத்தும், எல்லா கருத்து சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. இது முழுக்க முழுக்க ஜோதிட கணிப்புங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஐயா, இன்னைக்கு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்க சூழலில் இவங்க புதிய கட்சியாக இருந்து 234 தொகுதிகளையும் எதிர்கொள்கிறாங்க. அப்போ நம்ம ஜோதிட ரீதியாக உங்களோட கருத்துக்களில் எத்தனை இடங்களை இவங்க பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அது என்ன மாதிரியான சூழல்களாக அமையும் ஐயா? நிச்சயமாக சொல்லணுன்னா, இந்த தமிழக வெற்றி கழகமானது 234 தொகுதிகளில் தனித்து களம் காண்கிறார்கள் என்பதே ஒரு வெற்றி தான், பெரிய வெற்றி. ஏன்னா புதுசாக ஆரம்பித்து 3 ஆண்டுகளில் வளர்ந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. 234 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே, பிரச்சனைகளுக்கு இடையே இந்த வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களுக்காக கேன்வாசிங் பண்ணி அவங்களுக்காக அவங்க உழைக்கிறார்கள் என்பதே
உண்மையிலேயே நான் பார்க்கக்கூடிய பார்வை தமிழக வெற்றி கழகத்திற்கான ஒரு வெற்றியாகத்தான் எதிர்பார்க்கிறேன். எத்தனையோ காலம் கட்சி ஆரம்பித்து நடத்துகிறாங்க. ஆனால் 234 தொகுதியில் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு மனோதிடமோ வலிமையோ அவரிடம் காண முடிவதில்லை. இன்னைக்கு பெரிய கட்சிகள் கூட அந்த முடிவு எடுப்பதில் தடுமாற்றத்தை பெறுகிறார்கள். ஆனால் இந்த 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிடுகிறோம் என்பதே ஒரு கட்ஸ் தான் அவங்களுக்கு. இதுவே ஒரு நல்ல வெற்றி அவர்களை பொறுத்தள வைக்கும். ஆனால் 234 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய அவர்கள் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை நம்ம ஜோதிட ரீதியாக பல்வேறு நிலைகளில் ஆய்வுக்குட்படுத்தும் பட்சத்தில் அந்த தலைவர்களுடைய ஜாதகங்கள், அந்த கட்சியை இயக்கக்கூடிய தலைவர்களுடைய ஜாதகங்கள், இவற்றையெல்லாம் எடுத்து ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆணித்தனமாக ஆழமாக ஆய்வுக்குட்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதை பெற முடியாத நிலை இருக்கிறது. அப்படிங்கிறது தான் ஜோதிட ரீதியாக கணிக்கும் பொழுது நிச்சயமாக இதில் பெரிய அளவிற்கு தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய நிலைக்கு வளர்ந்திருக்கிறார்களான அது ஒரு கேள்விக்குறி. ஆனால் வளர்ச்சிக்கான பாதையில் இருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக சொல்லக்கூடியது. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இவர்கள் எந்த தொகுதிகளையுமே வெற்றி பெற முடியாத நிலையைத்தான் பெற்றிருக்கிறார்கள். அதனால தான் சொன்னேன், 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவது என்பதே அவர்களுக்கான வெற்றியாக அமைந்திருக்கிறது. இதில் ஒரு நல்ல நிலை, நல்ல உழைப்பு, நல்ல கட்டமைப்பு இவற்றையெல்லாம் பெற்று வரும்பொழுது நல்ல எதிர்பார்ப்பை பெற முடியும். ஆனால் இந்த தொகுதியில் இந்த தேர்தலில் அவர்கள் பெறக்கூடிய வெற்றி வாய்ப்பு என்பது நிச்சயமாக இல்லாத நிலையைத்தான் காண முடிகிறது. இது முழுக்க முழுக்க ஜோதிட ஆய்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலயே அப்போ இந்த ஜோதிட ஆய்வின் அடிப்படையில் சொல்லியிருக்கீங்க, இதில் ஏதாவது நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்களா? நிச்சயமாக என்னுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஒரு நல்ல மாற்றங்கள் வந்துச்சுன்னா புதிதாக அரசியலுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும், நல்ல மாற்றங்களாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதில் மிஞ்சி போய் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஒன்றோ அல்லது 2 இடங்களையோ வேண்டுமானால் கைப்பற்ற முடியுமே ஒழிய அதற்கு மேல் எதிர்பார்க்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லாத நிலை தான் இருக்குது. அதைத்தான் சொன்னேன், இவர்கள் 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகிறார்கள் என்பதே அந்த கட்சிக்கான முழுமையான வெற்றியாக அமைந்திருக்கிறது. புரியுதுங்களா? அதில் இன்னும் கடுமையாக உழைத்து மக்களை சென்று சந்தித்து அவங்கக்கிட்ட ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா அதிகபட்சம் 2, குறைந்தபட்சம் 1 அப்படிங்கிறத பெற முடியும். ஆனால் இதுவும் கூட ரொம்ப அதிகபட்சம்தான். ஆனால் ஜோதிட ரீதியாக கணிக்கக்கூடிய நிலையில் இவர்கள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி காண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த முடிவாக இருக்கிறது. புரியுதுங்களா? இது முழுக்க முழுக்க ஜோதிட ஆய்வு. இதை முழுக்க முழுக்க கட்சி சார்புடையதாகவோ மற்ற நிலையோ பெற்றது அல்ல அப்படிங்கிறத அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, கடந்த தேர்தல் போலவே இந்த தேர்தல்லையும் மிக துல்லியமாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் பல கட்சிகள், எந்த கட்சிகள் வெற்றி பெறப் போகிறது, எந்த தொகுதிகளில் முக்கிய புள்ளிகள் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், அதிமுக எத்தனை இடங்களை பிடிக்கும், பாஜக எத்தனை இடங்களை பிடிக்கும், பாமக எத்தனை இடங்களை பிடிக்கும், இப்படி பல்வேறு தொகுதிகளுக்கான கள நிலவரங்களை ஜோதிட ரீதியாக ஆய்வுக்குட்படுத்தி அந்த முடிவுகளை உங்களுக்கு கொண்டு வர இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் அனைவருமே இதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி. இது போன்ற தேர்தல் முடிவுகளை நமது சேனலில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவித்து நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்க வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம்.